எங்கள் சங்கம் தங்கச் சங்கம் என பார் முழுதும் போற்றும் தமிழ்ச் சங்கம் புதுவை தமிழ்ச் சங்கம். கிழக்கே கடலில் அலையாடும் இங்கோ முத்தமிழ் விளையாடும். இன்றும் அப்படித்தான். முதலில் இயலாத கவிதை இதோ தேனி பைரவியுடன் நானும் கவிஞர்களும். இசையாக கலைராமனாம் ஆதிராமன், அவருடன் பாட்டரங்கத்து பாவலர்கள். நாடகமாக பூபாலன் நாடக மன்றத்தின் புதுச்சேரி சிவாஜியாம் BM சிவாஜியுடன் நடிப்பு சிகரங்கள். நடிகர் திலகம் சிவாஜியை போல் இவர் நடிப்பார், ஆனால் எம்ஜிஆரின் பாடலைத்தான் பெரும்பாலும் படிப்பார். இப்பொழுது கவிதை அரங்கேறும் நேரம். விழியே கதை எழுது என கூறும் நேரம் இல்லை இது. விழிகள் கவிதை எழுதும் நேரம் இது. ரோஜாக்களுக்கிடையே முட்களை காணும் பலருக்கிடையில் முட்களுக்கிடையே ரோஜாக்களை காணும் கவிஞர்கள் இவர்கள். கவிதை எழுதுவதில் ஒரு சுகம் உண்டு, அலையில் கால் வைத்தல் போல. கவிதையை ரசிப்பதில் ஒரு சுகம் உண்டு, அருவியில் குளிப்பதை போல. கவிதை எழுதும் பொழுது மூளைக்குள் ஒளிந்திருக்கும் வார்த்தைகள் வருவதற்கு வெட்கப்படும். பெண் பார்க்க சென்ற இடத்தில் பெண்ணை காண துடிக்கும் மாப்பிள்ளையை போல. ஒவ்வொரு கவிஞனும் துடிக்கும் துடிப்பு அப்படித்தான். கவிதை எழுதுகையில் பிரசவ வலி போல் வலிக்கும், ஆனால் பிறந்த பின்னே மகிழ்ச்சியில் திளைக்கும். இனி பிள்ளையே தேவையில்லை என பிரசவ வலியில் துடித்த பெண் குழந்தையின் முகம் பார்த்த பின் இன்பத்தில் திளைப்பது போல. இதோ உங்களுக்கும் கவிதை கேட்கும் ஆசை பிறந்து விட்டதா? நல்ல கவிதைகள் கேட்க செவிகள் திறந்து விட்டதா? இதோ கவிஞர்கள் தயார். தமிழமுதை கொட்டுவதற்கு வருகிறார்கள். வாருங்கள் கவிஞர்களே, அமுதான கவிதை தாருங்கள் கவிஞர்களே. முன்னாடி அருமையாக நாட்டியம் ஆடிய சஞ்சனா அவர்களுக்கு பறந்துட்டாங்கள, அருமையா நாட்டியம் ஆடினாங்க. அவர்களுக்குமா சிவகங்கை அந்த அம்மாவோட தங்கை மாதிரியே இருக்காங்க. இப்பொழுது முதல் கவிஞர்